guys, நான் ஹரிஷ். நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா நம்ம சின்ன சேலத்துல இருக்க ரோலெக்ஸ் ஸ்பெக்ஸ் அந்த கடைக்கு தாங்க வந்திருக்கோம். அந்த கடையோட ஆம்பியன்ஸ் பாத்தீங்கன்னா செம்ம க்ளீனா நீட்டா பக்கா வச்சிருக்காங்க. நான் போயிருந்தப்போ இந்த கடையே செம்ம கூட்டமா இருந்துச்சுங்க. இந்த கடையில பாத்தீங்கன்னா நீங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியை என்ஜாய் பண்றதுக்கு பிரைவேட்டாவும் எங்கள்கிட்ட ஏரியாஸ் இருக்கு. சரி வந்த வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மெனு பார்க்க ஆரம்பிச்சிட்டேன். மெனுல நிறைய டிஷஸ் அவைலபிளா இருந்துச்சு. நான் என்ன ஆர்டர் போட்டிருந்தேன்னு பாத்தீங்கன்னா மென்ட் லெமன் சொல்லிட்டு இந்த மென்ட் லெமன் தான் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. உண்மையில வெயிலுக்கு சூப்பரா இருந்துச்சு நான் சொல்லுவேன். அடுத்து என்ன ஆர்டர் போட்டேன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் ரோல்னு சொல்லிட்டு ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். சரி சாப்பிட்டு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிச்சு பார்த்தக்குள்ளலாம் தெரிஞ்சிச்சு. உண்மையிலே சொல்றேன் செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி கிரன்ச்சியா சூப்பரா இருந்துச்சு. எனக்கு பர்சனலாவே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அடுத்து என்ன ஆர்டர் போட்டதுன்னு பாத்தீங்கன்னா சிக்கன் பப்ஸ்ன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட ஆர்டர் போட்டிருந்தேன். அதை சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடிக்குள்ள தான் இருந்துச்சு. அது பயங்கரமா இருந்துச்சுங்க. ஒரு மாதிரி உள்ள ஸ்டஃப் சூப்பரா வச்சிருந்தாங்க. எனக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. நான் கள்ளக்குறிச்சியில் எங்கேயும் சாப்பிட்டதெல்லாம் நீங்க தான் ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றேன். அடுத்து நான் என்ன ஆர்டர் போட்டிருந்தேன்னு பாத்தீங்கன்னா பிரெட் ஆம்லெட் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இந்த கடையிலே பிரெட் ஆம்லெட் சூப்பரா இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்க்கலாம் தெரிஞ்சு. உண்மையை சொல்றேன் மைனஸ் எல்லாம் போட்டு பக்காவா இருந்துச்சுங்க. டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அல்டிமேட் தான் சொல்லுவேன். அடுத்து நான் என்ன ஆர்டர் போட்டேன்னு பாத்தீங்கன்னா கிரேப் லெமன் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். சரி குடிச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு குடிச்சு பார்க்கலாம் தெரிஞ்சு. உண்மையிலே சொல்றேன் டேஸ்ட் வைஸ் பாத்தீங்கன்னா அல்டிமேட்டா இருந்துச்சு. இவ்வளவு சாப்பிட்டுமே எங்களுக்கு 165 ரூபாய் தான் ஆச்சு. அடுத்த சின்ன சேலத்துல எங்க போய் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க.